அதான் இன்னுமே வந்து ராஜ்மோகன் பேட்டியில கூட அத சொல்றாரு. நடக்கும் பாருங்க. வருவார் பாருங்க. பொறுத்துருங்க அப்படின்னு தான். இதே கதைய தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு உண்மையிலேயே முந்தா நாள் நியூஸ் 7 போயிருந்தேன். அப்போ வந்து ஸ்ரீதர் இப்போ அவர் அதிமுகக்காக பேசிட்டு இருந்தார் இல்லையா? அவரு அப்போ ரோல் ரிவர்சல் ஆயிருச்சு அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டேன். நான் அரசியல் விமர்சகர் ஆயிட்டு அவர் வந்து தாவேக்கா விட்டுருக்கா. என் டக்குனு தாவேக்கா சொன்ன நான் வணக்கம் வைப்போம் இல்லையா? அது மாதிரி வந்துருச்சு. ஐயோ நம்ம சொல்லக்கூடாதோ அப்படி சொல்லிட்டு அப்படின்னு அதை பார்த்துட்டே இருந்தேன். ஏன் அவசரப்படுறீங்க? வருவாருங்க. அடா அப்பா ஜெகதீசன் இதாடா பேசிட்டு இருந்தா ஒரு காலத்துல. இன்னைக்கு பரவாயில்ல நமக்கு ரோலாவது மாறிடுச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஏன் இதே கதையை நான் வந்து போன பிப்ரவரில இருந்து பேசிருக்கேங்க. 10 மாசமா பேசிருக்கேன் பாலாஜி. பட் ஆனா நான் ஒரு விஷயம் தொடர்ச்சியா சொன்னேன். ஒருவேளை இந்த பிரச்சனைகளுக்கு விஜய் அவர்கள் நிலைப்பாடு சொல்லாமல் இருந்தால், இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் குறித்து அக்கறை இல்லாமல் இருந்தால், உங்கள் இடத்திலிருந்து நானும் கேள்வி கேட்பேன்னு சொல்றேன். அந்த ஆங்கரை சொன்னேன். இன்னைக்கு அதான் நான் செய்றேன். உங்களோட சேர்ந்து நானும் கேள்வி கேட்கிறேன். ஏன் விஜய் வரமாட்டேங்கிறாரு? நானும் கேள்வி கேட்கிறேன். ஏன் விஜய் ஏமாத்திட்டு இருக்காரு? விஜய் வரணும்ல. அவர் ஏன் வரவிடாம தடுக்கிறீங்க? இல்ல ஏன் விஜயே வராம வேணாம்னு நினைக்கிறாரா? வாங்க. நாங்க தானே சொன்னோம் உங்களுக்காக. ஜனவரி வருவார், பிப்ரவரி வருவார், மார்ச் வருவார் சொல்லிட்டே இருந்தோம். இங்க எல்லா யூடியூப் பெட்டிகளும் பாருங்க. எல்லா செய்தி தொடர்பாளர்களும் ஜனவரியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் விஜய். ஜெகதீஸ்வரன் அதிரடி. ஜெகதீஸ்வரன் பீத்து எடுத்து விட்டார். அவங்க ஏன்னா நான் தானே பேசினேன். அவங்கள நான் குறை சொல்லல. தம்ப்நெயில் ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னா, ஜெகதீஸ்வரன் இந்த மாதிரி பேசினா அதனால அப்படி அவங்க நினைச்சாங்க. ஏன் தவக தொடரலே அப்படிதான் நம்பினாங்க. அண்ணே நேற்று கேட்பேன். அண்ணே உண்மையில வராறானே? அப்பா சொல்ல சொல்றாங்கப்பா சொல்றேன். எனக்கு தெரியாது. வருவார நானும் நம்புறேன். உன்ன மாதிரி நானும் நம்புறேன். நான் எல்லாருக்கும் பதில் சொல்லியிருக்கேன். நீங்க டிஎம்ல யார் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லியிருக்கேன். உங்க எல்லாருக்குமே என்ன தெரியும். சரி ஜெகதீஸ்வரன் பாடுபட்டாரு. ஜெகதீஸ்வரன் வந்து இதெல்லாம் செஞ்சாரு. நானும் நாங்களும் உங்களை மாதிரி நம்பினேன். ஏப்ரல் வருவார். நாங்கள் என்கிட்ட முதல்ல இந்த ஜனநாயகன் படம் ஆரம்பிச்சோன்னா நான் சினிமா சர்க்கிளில் பேசுகிறேன். சொல்லுங்க சார் டிசம்பரோட ஷூட் முடியுது. அப்போ ரொம்ப சந்தோஷங்க. 10 மாதம் தலைவர், 1 வருஷம் ஃபுல்லாக தலைவர் களத்தில் இருக்கப்பட ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். தூள் கிளப்பிடலாம் நான் நினச்சிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து படம் தள்ளி போகுது. பிப்ரவரிங்கிறாங்க, மார்ச்சுங்கிறாங்க, ஏப்ரல்ங்கிறாங்க, மே மாதங்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் கேட்கும்போது வேணுனே படத்தை நகர்த்துறாங்கங்க. சீக்கிரம் படத்தை முடிச்சிட்டா அவர் களத்துக்கு வருவாங்கலாம் கேட்குறாங்க. இப்படிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு மோசமான விஷயம். அப்போ ஒரு கட்சி தலைவராக நான் முழு நேர அரசியல்வாதியாக சொல்றவர் குறித்து இப்படி ஒரு மோசமான விமர்சனத்தை ஒருத்தர் வைக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளவு மோசமான விஷயம். சரி ஓகே, மே மாசம் முடிஞ்சிருச்சு இல்ல, நீங்களே அபிஷியலா டிக்ளேர் பண்ணாங்க மே மாசம் முடிஞ்சிருச்சு. அப்ப நீங்க வந்திருக்கணும்ல. அதை ஒரிஜினல் என்ன சொன்னாரு? ஜூன்ல இருந்து பாருங்க வேற மாதிரி இருக்கும், வேற லெவல்ல இருக்குன்னாரு. ஜூன் முடிஞ்சிருச்சு சார், ஜூலை முடிஞ்சிருச்சு சார், ஜூலை முடிய போகுது சார், வரலையே சார். அவர் பாவம், அவர் என்ன பண்ணுவாரு? அவர் என் இடத்துல இருக்காரு. எல்லாரும் இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி எல்லாரும் இந்த இடத்த கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வராங்களா, அந்த பக்கம் வராங்களா, இல்லை வேற பக்கம் போறாங்களா நமக்கு பார்க்கணும். அதுக்கு சில பேருக்கு 2026 ஒரு முடிவாக இருக்கலாம், சிலருக்கு முன்கூட்டியே அது முடிவாக இருக்கலாம். என்னை போன்றவர்களுக்கு முன்கூட்டியே அது முடிவு வந்துட்டு அவ்வளவுதான்.